ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மம் व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। शान्तं शारदचन्द्रकोटिवदनं पीताम्बरालङ्कृतं श्यामं मञ्जुलनायकं सुरतरुं सङ्कर्षणाद्यैर्वृतं श्रीमद्दिव्यसुगन्धभूधरवरे सम्पूजितं ब्रह्मणा सर्वाभीष्टफलप्रदं नरवपुं श्रीश्रीनिवासं भजे। मेधाविमुनिसम्पुष्टां सुगन्धवनसम्भवां श्रीनिवासप्रियां देवीं वन्दे वञ्जुलनायिकाम्। 108 திவ்யதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருநறையூர்னு சொல்லக்கூடிய நாச்சியார் கோயில் திவ்யதேசத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட க்ஷேத்திரத்தினுடையதான வைபவங்களை எல்லாம் அனுபவித்து முடித்தோம். தற்போது பாக்கி இருப்பது ஆழ்வார் அனுபவம்னு சொல்லக்கூடியதான பகுதி மட்டும். சுவாமி திருமங்கை ஆழ்வாராலே மட்டும் 110 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான திவ்யதேசம். நிறைய பாசுரங்கள் கொண்ட திவ்யதேசம் என்கிற பெருமை இந்த திவ்யதேசத்திற்கு உண்டு. நிறைய பாசுரங்கள் உடைய திவ்யதேசம் அப்படின்ற வரிசையிலே 5வது திவ்யதேசமாக திகழக்கூடிய அளவுக்கு பாடியது ஒரு ஆழ்வாரா இருந்தாலும் அத்தனை பாசுரங்கள் பாடியிருக்க. அத்தனை தூரம் திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த எம்பெருமானிடத்திலே ஈடுபாடு. திருமங்கை ஆழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடியதான சமாசரணத்தை பண்ணி வைத்த ஆச்சாரியன் இந்த எம்பெருமான். திருமங்கை ஆழ்வாரை சோழன் சிறைப்படுத்தின போது, அவர் பசியும் பட்டினியுமாக இருந்த போது அவருக்கு சென்று உணவு கொடுத்து உபசரித்தவள் இந்த பிராட்டி. திருமங்கை ஆழ்வார் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவருடைய கடனை தீர்ப்பதற்காக காஞ்சியிலே வேகவதி நதிக்கரையிலே ஒரு புதையலை காட்டிக் கொடுத்து அவருடைய கடனை அடைத்து இவரை சிறையிலிருந்து விடுவித்து மீண்டும் விட்டு போன ததியாராதனத்தை நடத்தி வைக்கும்படியான பெருமையை தந்தவன் இந்த எம்பெருமான். இப்படி பல காரணங்கள் பற்றி திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த எம்பெருமானிடத்திலே கௌரவம் அதிகம். குறிப்பா தனக்கு ஆச்சாரியன்னு சொல்லக்கூடியதான பகுமதி. அதனால விசேஷமா திருவேங்கடமுடையானுக்கோ ஸ்ரீரங்கநாதனுக்கோ 50 பாசுரங்களை பாடின ஆழ்வார் இந்த எம்பெருமான் ஆச்சாரியனானபடினாலே 110 பாசுரங்களாலே ரெட்ட சம்பாவனையா பாடியிருக்கார். அத்தனை பாசுரங்களையும் அனுபவிக்கலன்னாலும் சில பாசுரங்களை அனுபவிக்கலாம். குறிப்பா இந்த திருநறையூர் விஷயமான பாசுரங்கள்ல பெரும்பாலும் பிரகிருதி வர்ணனம்னு சொல்லக்கூடிய இயற்கையினுடையதான வர்ணனை நிறையவே இருக்கு. பொதுவா திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தை எடுத்துண்டா அந்த பாசுரத்துல 2 பாகங்கள் இருக்கும். ஒன்னு அந்த திவதேசத்தினுடையதான வர்ணனம், 2வது அந்த பெருமாளுடைய பெருமை. அல்லது ராமன் கிருஷ்ணன் முதலான விபவாவதாரங்களில் பெருமாள் பண்ணிய லீலை, அதோடு இந்த திவதேசத்திலே பெருமாளுடையதான மகிமை அப்படின்னு 2த்தையும் சேர்த்து வைத்து பாடக்கூடிய பெருமை படைத்தவர் திருமங்கை ஆழ்வார். ஒரு திவ்யதேசத்தை ஏன் இத்தனை வர்ணிக்கணும் அப்படின்னா, எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய க்ஷேத்திரமானபடியினாலே பரம பவித்திரமான க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரம், தீர்த்தம், கோபுரம், விமானம் எல்லாம் பெருமாளுக்கு துல்லியமானது. அதனால பெருமாளை வர்ணிப்பது போல தீர்த்தத்தை க்ஷேத்திரத்தையும் வர்ணிப்பது வழக்கமா இருக்கிறபடியினால ஆழ்வார் க்ஷேத்திரத்தை வர்ணித்திருக்கிறார். அதோடு கூட எம்பெருமானுக்கு எல்லாமே சரீரம் அப்படின்னு சொல்றோம். ஆத்மாக்கள் என்ன, பிரகிருதி என்ன, எல்லாமே எம்பெருமானுடைய சரீரம். எல்லாத்துக்குள்ளேயும் எம்பெருமான் அந்தர்யாமியா இருந்து வழி நடத்தின்னு இருக்கான்னு சொல்றோம். அப்படி இருக்கிறச்ச இந்த க்ஷேத்திரங்கள்னு சொல்லக்கூடியதான திவதேசங்களும் எம்பெருமானுடைய வாசஸ்தானமாக இருக்கிறபடியினாலே அதுவும் எம்பெருமானுக்கு சரீரம் போலத்தான். அதனால சரீரியான எம்பெருமானை வாழ்த்துகிற போது சரீரமான க்ஷேத்திரத்தையும் வாழ்த்துகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். விசேஷமான சில பாசுரங்களை அனுபவிக்கலாம். திருநீர்மலை எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுகிறார் கலியன். திருநீர்மலை திவதேசத்தை மங்களாசாசனம் பண்ணி 10 பாசுரங்கள் பாடுறச்ச அங்கே 4 பெருமாள்கள் சேவை சாதிக்கிறா. 4 பெருமாள் யார் யாருன்னா, நின்னான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் அப்படின்னு நின்ன திருக்கோலத்துல ஒரு பெருமாள், நீர்வண்ணன்னு பேர் அவருக்கு. இருந்தான் அப்படின்னு ஒரு பால நரசிம்மன், அமர்ந்த கோலத்திலே ஒரு நரசிம்மர். கிடந்தான் அப்படின்னு ஸ்டைனிச்சின் இருக்கிற பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன். நடந்தான் அப்படின்னு உலகளந்த பெருமாள் அப்படின்னு 4 பெருமாள்கள் சேவை சாதிக்கக்கூடிய ஒரே திவ்யதேசம் திருநீர்மலைன்னு சொல்லக்கூடிய விசேஷமான மலை. மாமலையாவது நீர்மலை ஏன்னர். பொதுவா ஸ்டைன பெருமாள், அதுவும் ஸ்ரீரங்கநாதன் அப்படின்னு சொன்னா ஸ்ரீரங்கம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி நின்ன திருக்கோலத்து பெருமாள்ல பிரசித்தமான பெருமாள்னு பார்த்தா திருவேங்கடமுடையான் தான். ஆனா திருமங்கை ஆழ்வார்
இந்த 4 பெருமாள்களும் எந்த க்ஷேத்திரத்திலிருந்து வந்தவா அல்லது எந்த க்ஷேத்திரத்துல பிரசித்தமா சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள்கள் அப்படின்னு குறிப்பிடுகிற போது இரும்பொழில் சூழ் நன்றாய புனல் நரையூர் நின்றான், திருவாலி இருந்தான், தடந்திகழ் கோவல் நகர் நடந்தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வரச்ச குடந்தையிலே கிடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா, பிரசித்தமா நின்ற திருக்கோலத்திலே பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருமலைன்னு சொல்லக்கூடியதான திருவேங்கடமலை எம்பெருமான் ஸ்ரீனிவாசன். அவனை விடவும் இந்த திருநரையூர் க்ஷேத்திரத்து திருநரையூர் நம்பின்னு சொல்லக்கூடிய பரிபூர்ண ஸ்ரீனிவாசன் தான் ஆழ்வாருடைய நெஞ்சில இடம் பெற்றிருக்கிறான்னு தெரிகிறது. எதனாலன்னா, ஆழ்வாரை பொறுத்த மட்டில் திருவேங்கடமுடையான் பெருமாள், இவர் ஆச்சாரியன். ஆச்சாரியனுடையதான அனுகிரகம் பெற்றால்தான் பெருமாளே நமக்கு கிடைக்கிறார், பெருமாளே நம்மளை ஏத்துக்கிறார். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனா பகவத் பாகவத கைங்கரியத்தை பண்ணக்கூடியதான யோகியத்தையை கொடுத்தவர், ஸ்ரீ வைஷ்ணவ ஜன்மாவை கொடுத்த தாயார். அதனால விசேஷமா பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின ஆச்சாரியனானபடியினாலே திருவேங்கடமுடையானாகிற பெருமாள் ஸ்ரீனிவாசனை விட தனக்கு சமாசிரயணம் பண்ணி வைத்த ஆச்சாரியரான திருநரையூர் ஸ்ரீனிவாசன் தான் இவருக்கு பிரதானமா ஞாபகத்துக்கு வரார். அந்த அளவுக்கு திருவேங்கடமுடையான காட்டிலும் இந்த திருநரையூர் ஸ்ரீனிவாசனை ஆழ்வார் உகக்கிறார் அப்படின்னு சொன்னா இவனிடத்துல அவருக்கு எத்தனை காதல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கேயான நாம ஸ்ரீனிவாசன் வெங்கடேசன் பெருமாளை சேவிக்கிறோம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? இவர் திருவேங்கடமுடையான், திருமலையப்பன், ஸ்ரீனிவாசன் ஞாபகம் வரும். ஆனா இவருக்கு எங்க நாச்சியார் கோயில் பெருமாள், எங்க ஆச்சாரிய நாட்டமா நின்று இருக்கார் இந்த நீர்வண்ண பெருமாள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திருநரையூர் நம்பியினிடத்திலே திருவேங்கடமுடத்தானை விட காதல் அதிகம். அது அந்த பாட்டுல தெரிவித்தார். இன்னொரு பாட்டுல இந்த ஆழ்வார் மனசை விட்டு இவருடைய சிந்தனையை விட்டு நீங்காத இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு இந்த நரையூர் நம்பியை குறிப்பிடுகிறார். சுவாமி, நாமளும் எத்தனையோ திவ்யதேசம் போறோம், எத்தனையோ பெருமாளை சேவிக்கிறோம், எத்தனையோ அவதாரங்கள் உண்டு, திவ்ய தேசம் அல்லாத எத்தனையோ கோயில் உண்டு. எத்தனைதான் நாம சேவித்தாலும் அனுபவித்தாலும் நம்ம மனசை தொழக்கூடிய பெருமாள்கள், நமக்கு ரொம்பவும் பிடித்த பெருமாள் அப்படின்னு நம்ம மனசை விட்டு அகலாத சில பெருமாள் இருப்பாள் இல்லையோ. சிலருக்கு தேவப்பெருமாள், சிலருக்கு திருவேங்கடமுடையான், சிலருக்கு ஸ்ரீரங்கநாதன், சிலருக்கு நிருசிம்மன், ஒருத்தருக்கும் மனசுல ஆழங்கால் பட்ட பெருமாள் ஒருத்தர் இருப்பா. அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் தனக்குன்னு சில பெருமாள்களை இவர் மனசுல இருந்து நீங்காமல் இவரை போட்டு உருக்கின்ற இருக்கிற பெருமாள்கள் அப்படின்னு சில பேரெல்லாம் அனுபவிக்கிறார். யாரையெல்லாம் சொல்றாருன்னு பார்த்தா அதுல பிரதானமா இந்த நரையூர் நின்ற நம்பி அப்படின்னு திருநரையூர் பெருமாளையும் சொல்றார் ஆழ்வார். சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினியமைந்தா அந்த நாளி மாலே சோலை மழ களிரே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ற நம்பி என் எந்தாய் இந்தலூராய் அடியேற்க இறையும் இறங்காயே என் சிந்தை தன்னுள் நீங்காது இருந்த திருவே. ஆழ்வாருடைய மனசை விட்டு அகலமாட்டேன்னு சொல்லி நிரந்தரமா வாசம் பண்ணின பெருமாளாம் இந்த திருநரையூர் நின்ற நம்பி. அடியேற்க இறையும் இறங்காயே, இத்தனை நாள் அனுகிரகம் பண்ணி என் மனசிலேயே வாசம் பண்ணினது போல இனி எப்போதும் என் மனசிலேயே இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அந்த அளவுக்கு ஆழ்வாருடைய மனம் கவர்ந்த கல்வனா இந்த எம்பெருமான் இருக்கிறான். மானேய் நோக்கு நல்லார் மதிபோல் முகத்துளவும் ஊனேய் கண்வாளிக்கு உடைந்தோட்டந்து உன்னடைந்தேன் கோனே குறுங்குடியுள் குழகா திருநரையூர் தேனே வருபுணல் சூழ் திருவிண்ணகரானே. இந்த எம்பெருமான வர்ணிக்கிறச்ச திருநரையூர் தேனே அப்படின்றார். திருநரையூர் தேன், தேன் பிடிக்காதவான்னு யாரானு சொல்ல முடியுமோ? தேன் எப்படி எல்லாருக்கும் அத்தனை ஆசையா நினைக்கிற போதே சாப்பிடணும்னு தோன்றதோ, சாட்டா எப்படி அத்தனை மதுரமா அத்தனை இனிமையா போக்கியமா இருக்கிறதோ, எப்படி உடம்புக்கு ஆரோக்கியம் முதலான நன்மைகளை எல்லாம் பண்ணுகிறதோ, அதே தேனை அளவுக்கு மீறி சாட்டா எப்படி போதையா மாறி போறதோ, அந்த மாதிரி இந்த எம்பெருமான் தேன் போலே இனிக்கக்கூடியவன். இவனை சேவித்த மாத்திரத்துல தேன் போலே இனிக்கிறான். இவனுடைய அனுகிரகத்தை அனுபவிக்க அனுபவிக்க தேன் போலே தித்திக்கிறான். அதே இந்த எம்பெருமானிடத்திலே ஆழங்கால் பட்டு காதல் பட்டு விட்டால் இந்த எம்பெருமான்னு சொல்லக்கூடிய தேனிலே மிதக்கக்கூடிய வண்டு போலே போதையிலே நாம் ஆழ்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு இந்த எம்பெருமான் ஆழ்வாருடைய மனசை விட்டு அகலாமல் ஆழ்வார ஒரு வழி பண்ணக்கூடிய காதல் பித்தனாக இருக்கிறான். இப்படி பல விதங்களிலும் இந்த எம்பெருமான் தேனோடு ஆழ்வாராலே ஒப்பிடப்படுகிறான். இந்த க்ஷேத்திரத்திற்கு திரு நரையூர்னு பேர்னு பார்த்தோமே, அதுல நரை அப்படின்னா தேன் அப்படின்னு ஒரு அர்த்தம், நல்ல வாசனை நறுமணம்னு ஒரு அர்த்தம். சுகந்தகிரி நல்ல நறுமணம் வீசக்கூடியதான ஊர், அதனால நரையூர், வாசனை வீசுற ஊர்.
இன்னொன்னும் திரு நரை ஊர். திருன்னு சொல்லக்கூடிய தாயாருக்கு நரைன்னு சொல்லக்கூடிய தேன் போலே இனிக்கிற ஊர். அது என்ன சுவாமி, தேன் தாயாருக்கு மட்டும்தான் இனிக்குமா, நமக்கெல்லாம் இனிக்காதான்னா, இங்க விசேஷமா தாயாருக்கு இனிக்கிற தேன் அப்படின்னு சொன்னது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனான திரு நரையூர் நம்பியை. இந்த பெருமாள் இருக்காரு, தாயாருடைய கரம் பற்றி தாயாரை கல்யாணம் பண்ணிண்டு கல்யாண கோலத்துல இருக்காரு. தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே 5 ரூபங்கள் எடுத்துக்கொண்டு வந்தேரே, தேடிண்டு வந்தேரே. அந்த எம்பெருமான் தாயாருக்கு தேன் போலே தித்திக்கிறானாம். அதனால பிராட்டிக்கு தேன் போலே இருக்கிற எம்பெருமானுடைய ஊர் ஆனது பற்றி திருநறையூர்னு குறிப்பிடப்படுறது. அதை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ரீதியிலே ஆழ்வார் திருநறையூர் தேனே அப்படின்றார். திருநறையூர் அப்படின்னா வாசனை வீசக்கூடிய ஊர் சுகந்தகிரின்னு சொன்னீங்கோ, அதுக்கு ஸ்தல புராணம் இருக்கு. கருடன் மலையை கொண்டாந்து வச்சார், அந்த மலையில வாசனை வீசக்கூடியதான செடிகள் புஷ்பங்கள்லாம் உண்டோ, அதனாலே வாசம் வீசுகிறது சுகந்தகிரி, சுகந்தவனம், சுகந்தபுரின்னு சொன்னீங்கோ, சரி புரியுறது. தாயாருக்கு தேன் போல தித்திக்கிற ஊர்னு சொன்னா அது எப்படி அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஆழ்வார் இங்க பதில் சொல்றார். திருநறையூர் தேனே, பிராட்டிக்கு தேன் போலே விருப்பமுடையவனாக இருக்கிறவனே. அப்படி பிராட்டிக்கு தேன் போலே இருப்பவன் நமக்கும் தேன் போலே இருக்கிறான். இவனும் பிராட்டியும் சேர்ந்து நமக்கு தேன் போலே தித்திக்கிறார்கள்னு சொல்லக்கூடியது ஆழ்வாருடையதான அனுபவம். தேன் சாட்டா ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்றது போல இந்த திருநறையூர் தேனான ஸ்ரீனிவாசனை சேவித்தாலும் ஆரோக்கியத்திற்கு நல்லது. தேன் சாட்டா சரீர ஆரோக்கியத்துக்கு மட்டும்தான் நல்லது. இந்த திருநறையூர் தேனை சேவித்தால், அதனுடைய நாமத்தை, பாசுரத்தை, ஸ்தோத்திரத்தை சொன்னால், அதை நினைத்துக் கொண்டால் சரீர ஆரோக்கியத்துக்கும் நல்லது, மனஸ் ஆரோக்கியம்னு சொல்லக்கூடிய மனநலத்திற்கும் நல்லது, ஆத்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இப்படி தேனை காட்டிலும் பல மடங்கு விசேஷமான ஆரோக்கியத்தை அனுகிரகம் பண்ணக்கூடிய திருநறையூர் தேன் இந்த எம்பெருமான் ஆழ்வாருடைய மங்களாசாசனம். ஒரு 10 பாசுரங்களை பாடி தன் நெஞ்சுக்கு, தன் மனசுக்கு ஆழ்வார் உபதேசம் பண்ணிக்கிறார். மனசே, நமக்காகவே அந்த சுகந்தகிரி மேல எம்பெருமான் மஞ்சளவள்ளி தாயாரோடு கூட திருநறையூர் நம்பி ஸ்ரீனிவாசன் நின்றுட்டு இருக்கான். நீ அவனை விட்டுட்டு எங்கெங்கயோ அலப்பாஞ்சுண்டு எங்கெங்கயோ சுத்தின்னு இருக்கே. அப்படியெல்லாம் இல்லாமல் எப்போதும் அந்த எம்பெருமானை தேடிக்கொண்டு போய் அவனுடையதான திவதேசத்திலே இருந்து அவனை சேவித்துக் கொண்டிருன்னு தன் நெஞ்சுக்கு உபதேசம் பண்றார் ஆழ்வார். இது என்ன ஆழ்வார் தன் நெஞ்சுக்கு உபதேசம் பண்றாரு அப்படின்னா, நெஞ்சு மனசுன்னு சொல்லக்கூடியது ஒரு குரங்க போல ஒரு இடத்துல நிக்காம அப்படியே அலபாஞ்சுண்டு தாவி கொண்டிருக்கக்கூடியது. மனுஷன் ஒரு இடத்துல இருப்பான், அவனுக்கு எத்தனையோ 1000 மைல் தாண்டி மனசு போயிடும். எங்க இருக்கிறவாளையோ நினைச்சுட்டு இருக்கோம், எப்பயோ போனதையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். மனசு நல்லதை நினைச்சுண்டா லாபம், தேவையில்லாததை நினைச்சுண்டா நஷ்டம். இந்த லாபம் நஷ்டம்னு சொல்லக்கூடியதெல்லாம் அவாவாளுடைய விருப்பத்தை பொறுத்து. ஆனா சாஸ்திரங்களினுடைய பார்வையிலே, வேதத்தினுடைய பார்வையிலே, தெய்வத்தினுடைய பார்வையிலே மனுஷனுக்கு எது பரம லாபம் அப்படின்னா, எம்பெருமானை நினைத்து தன் பாவங்களை, பிறவிகளை எல்லாம் அழித்து மோட்சம் போறதுக்கான உபாயமாக ஒருத்தனுக்கு லாபம் அமைய வேண்டும். அதுதான் பரம புருஷார்த்தம்னு சொல்லக்கூடியதான மோட்சம். அது கிடைக்கணும்னா நமக்காகவே வந்து திருநறையூர்ல நின்று இருக்கிற பெருமாளை போய் சேவி மனசே, அதை விட்டுட்டு நீ அங்கங்க அலபாஞ்சின்னு இருக்கேன்னு சொல்லி அலை பாய்ந்து கொண்டிருக்கிற தன் மனசை ஆழ்வார் கட்டுப்படுத்துறார். இது என்ன சுவாமி, ஆழ்வாருடைய மனசு கூட அலப்பாயுமா? பெருமாளாலேயே பஞ்சசம்ஸ்காரம் பண்ண பெற்று மந்திரோபதேசம் வாங்கிட்டு பெருமாளால மந்திர அர்த்தத்தை எல்லாம் காலக்ஷேபம் கேட்டு பெருமாளோட அப்படி நெருங்கி பழகின்ற இருக்கார். அவர் மனசு கூட பெருமாளை விட்டு வேற எங்கேயானும் போகுமான்னா, அப்படி இல்லாத நம்மை குறித்து இந்த உபதேசம். ஜனங்களே, நீங்க இங்க இருக்கீங்க, மனசெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. ஆனால் போன காலம் எல்லாம் போகட்டும். இனிமேலாவது நாம் மோட்சம் போனோன்றதுக்காகவே வந்து நின்று இருக்கிற திருநறையூர் பெருமாளை போய் சேவிங்கோன்னு 10 பாசுரங்களாலே தன் நெஞ்சுக்கு சொல்வது போலே நமக்கு உபதேசம் என்றார் ஆழ்வார். கண்ணும் சுழன்று பீழையோடு ஈழை வந்தேங்கினால் பண்ணின் மொழியார் பையனடமின் என்னாதமுன் விண்ணும் மலையும் வேதமும் வேள்வியுமாயினான் நன்னு நரையூர் நாம் தொழுதும் எழு நெஞ்சமே. ஆழ்வார் பரம பாகவதரா ஸ்ரீ வைஷ்ணவரா எம்பெருமானை அனுபவிப்பதற்கெல்லாம் முன்னால நல்ல அழகான இளம் பெண்களை ரசித்துக் கொண்டு அவர்களோட காலம் தள்ளிட்டு வந்தார். அதையெல்லாம் நினைச்சு பார்க்கிறார். எம்பெருமான் தான் சாஸ்வதம், பெருமாள் அனுபவிக்கிறதும் அவனுக்கும் அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம் அப்படின்றதையெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்காம மறந்துட்டு இந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலே அழகிய இளம் பெண்களோட காலம் கழித்து கொண்டு வந்தேன். அன்னைக்கு நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? நல்ல மிடுக்கா கட்டிலம் காளையா, பார்த்தாலே பெண்கள் ஆச்சரியமா ஆன்னு பாப்பா என்ன, அந்த அளவுக்கு நான் அழகா இருந்தேன். அதனால எல்லோரும் ஆசையா என்னோட பேசினா பழகினா எல்லாம் நடந்தது. ஆனா இப்ப வயசாயிடுத்து,
கண்ணும் சுழன்று எதிரில் வர காட்சியை நேர பார்க்க முடியல. ஆத்திலே இருந்துட்டு இருக்கேன். திடீர்னு வாசலுக்கு போனா வெயில பார்த்தா கண் அப்படி தலை சுத்துறாப்புல இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி ஏதோ அப்படியே சுத்தின்னு இருக்கிறாப்புல இருக்கு. கண்ணும் சுழன்று நான் ஒரு இடத்துலதான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா என் கண் பார்வை சுழலுகிறது. அது அப்படியே தலை சுத்துறாப்புல இருக்கு. பீழையோடு ஈழை வந்தேங்கினால் என் கண்ணை பார்த்தா என்ன வசீகாரமான கண்கள் இவருக்கு, நாம் இவரை திருமணம் செய்து கொண்டால் என்ன அப்படின்னு பல பெண்கள் என் கண் அழக பார்த்து ஆசைப்பட்டிருக்கா இளமை காலத்திலே. அந்த கண்களிலே இப்போது பீலை வடிகிறது. கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டா எனக்கே அருவருப்பா இருக்கு. கண்ணெல்லாம் பொங்கி போறது, இருமல் வேற, மூச்சு இறைக்கிறது, என்னால ஒண்ணும் முடியல. அந்த மாதிரி சமயத்துல நான் நினைச்சு பாக்குறேன், ஒரு காலத்துல என் அழக பார்த்து இவரோட பேசணும், இவரோட பழகணும், கல்யாணம் பண்ணிண்டா இவரை தான் பண்ணிக்கணும்னு பல பெண்கள் என் பின்னால வந்தா. அவள்லாம் எப்பேற்பட்டவா தெரியுமா? பண்ணின் மொழியார். அவ பேசினாலே பாடுறாப்புல இருக்கும், கேட்டுட்டே இருக்கலாம். கலியனே சௌக்கியமா சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலே ஏதோ பெரிய ராகத்தை நன்னா அபியாசம் பண்ணினவா பாடுறாப்புல அத்தனை ஆசையா இருக்கும். அப்படி பாடுவது போல பேசக்கூடிய அழகான கிளிமொழிகளை உடைய பெண்கள். அவளெல்லாம் இன்னைக்கு பாக்குறேன், அவ கிட்ட போனா என்ன அருவருப்பா பாக்குறா. என்ன இப்படி ஆயிட்டார் இவர், என்ன கண்ணெல்லாம் பொங்கி போய் அப்படி கிட்ட போனாலே துர்நாற்றம் வர்றது, உடம்பெல்லாம் அப்படி உதறது, இப்படி ஆயிட்டார் இவர் அப்படின்னு பார்த்து ஒரு காலத்துல என்ன பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் என்னோட பழகிறதுக்கும் எத்தனை பேர் ஆசையா என்கிட்ட நெருங்கி வந்தாலோ அவெல்லாம் என்ன சொல்றா தெரியுமா? என்ன வெறுத்து பார்வையினாலேயே நான் மனசு கஷ்டப்படுற மாதிரி என்ன ஒரு மாதிரி அலட்சியம் பண்ணி, பையன் நடமின் எதுக்கு வந்தீர் இப்போ, யார் உம்ம கூட்டா, இங்க பையன் நடங்கோ, மெதுவா நடைய கட்டுங்கோ, இங்க இருந்து நகருங்கோ அப்படின்னு சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தி என்ன துரத்தி விட்டுருவா போல் இருக்கு. அப்படிதான் இருக்கு அவளுடைய பார்வை. அத வாய திறந்து அவ சொல்லி இங்க இருந்து நடைய கட்டுன்னு சொல்லி என்ன அவமானம் படுத்துறதுக்கு முன்னால நான் எப்படி இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எம்பெருமான் திருநறையூர் நம்பி இருக்கானே, அவனை போய் சேவிக்கணும் மனசே. ஏதோ இளமை காலத்துல யார் யார் பின்னாடியோ போய் எப்படி எல்லாம் இருந்துட்டோம், அதெல்லாம் இனி வேண்டாம். விண்ணும் மலையும் வேதமும் வேள்வியும் ஆயினான் நன்னு நரையூர். எந்த எம்பெருமான் ஆகாசமாக விரிந்திருக்கிறானோ, எந்த எம்பெருமான் மலைகளாக திருவேங்கடமலை முதலான மலைகளாக பரவி இருக்கிறானோ, எந்த எம்பெருமான் வேதத்தினுடைய மூச்சு காற்றா வேதத்தினுடைய பிரதிபாத்திய வஸ்துவா இருக்கிறானோ, எந்த எம்பெருமான் யக்ஞோவை விஷ்ணுகோ விஷ்ணுர்வை யக்ஞகான்னு யாகத்தினுடைய ஸ்வரூபமா இருக்கானோ, அந்த எம்பெருமான் ஸ்திரவாசம் பண்ணிண்டு நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கிற திருநறையூருக்கு போய் அந்த எம்பெருமானை சேவி மனசே. இப்படி அழகான பெண்கள் இளம் பெண்கள் அவளெல்லாம் நினைச்சுட்டு காலம் கழிக்காதே, அவள்லாம் உன்னை வெறுத்து ஒதுக்குவா. எம்பெருமான் எப்படி இருந்தாலும் குழந்தையை தாய் வரவேற்பது போல நம்ம வரவேற்பான், அவன் ஒதுக்க மாட்டான். அதனால மனசே எல்லா ஆசைகளையும் விட்டுடும். இங்க பெண் அப்படின்னு சொன்னது மற்ற எல்லா சிற்றின்பங்களுக்கும் உபலட்சணம். பணம் பணம் நலையாது, சொத்து சுகம் நலையாது, அதை தின்னணும் இதை தின்னணும் நலையாது, எல்லா சுகங்களையும் விட்டுடு. கடைசி காலம் இனிமேல் எம்பெருமானுடைய திருவடிகளை பிடித்துக் கொண்டு மோட்சம் போய் நிரந்தர ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் நீ முயற்சி பண்ணணும் அப்படின்னு 10 பாசுரங்களாலே நரையூர் நாம் தொழுதும் நெஞ்சமேன்னு திருநறையூருக்கு போய் நாம சேவிக்கலாம் பெருமாளை வான்னு தன் மனசுக்கு உபதேசம் பண்றார் கலியன். மின்னேரிடையார் வேட்கையை மாற்றி இருந்து எண்ணீர் இருமியம் பால் வந்தது என்றிகழாத முன் தொன்னீர் இலங்கை மலங்க விளங்கரியூட்டினான் நன்னீர் நரையூர் நாம் தொழுதும் எழு நெஞ்சமே. நல்ல தீர்த்தங்களாலே சூழப்பெற்ற திருநறையூரை போய் சேவிக்கலாம் வாமனசேன்னு கூப்பிடுறார் ஆழ்வார். நல்ல தீர்த்தம் அப்படின்னா விசேஷமான தீர்த்தமாடுறவாளுடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள் நிறைந்ததான திருநறையூர். மணிமுக்தா புஷ்கரணி, அனிருத்த தீர்த்தம், சங்கர்ஷண தீர்த்தம், பிரத்யும்ன தீர்த்தம், சாம்ப தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய 5 புண்ணிய தீர்த்தங்கள்னு சொல்லக்கூடிய நன்னீர் புனித தீர்த்தங்களாலே சூழப்பெற்ற திருநறையூர். அது இல்லாம அரசலாறு ஓடுறது, காவிரியினுடைய கிளை நதிகள் ஓடுறது, இப்படி விசேஷமா பரம பவித்திரமான தீர்த்தங்கள் இருக்க பெற்றதான அந்த திருநறையூருக்கு நடுவுல பெருமாள் எழுந்தருள் இருக்கார். அங்க போய் அந்த தீர்த்தங்களை எல்லாம் கண்ணால பார்த்தாலே நம்முடைய பாவம் போகும். தீர்த்தமாடினா அந்த தீர்த்தங்களையே சாட்டா உடம்பு மனசு இத்தனை நாள் பண்ணின தப்பு பாவம் எல்லாம் போயிடும். நாம பரிசுத்தமா மாறி எம்பெருமான சேவித்து அவன் அடையலாம். அதனால புண்ணிய தீர்த்தங்களாலே சூழப்பெற்ற திருநறையூருக்கு போலாம் வாமனசேன்னு கூப்பிடுறார் ஆழ்வார். வில்லேர் முதலார் வேட்கையை மாற்றிச் சிரித்து இவன் புள்ளான் திரைந்தான் என்னும் புறனுரை கேட்பதன் முன்
சொல்லார் மறை நான்கோதி உலகில் நிலாயவர் நல்லார் நரையூர் நாம் தொழுதும் எழுநெஞ்சமே. அந்த திருநரையூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் எப்பேற்பட்டவா தெரியுமா? ஆச்சரியமான 4 வேதங்களையும் அத்தியனம் பண்ணி அந்த வேதங்களை எல்லாம் திருநரையூர் நம்பிக்கும் மஞ்சளவள்ளி தாயாருக்கும் பாராயணம் பண்ணி கொண்டு இந்த லோகத்துல வேத பாராயணம் பண்றதுக்காகவே நாங்க பிறந்திருக்கோம், திருநரையூர் பெருமாள் தாயாருக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே நாங்க பிறந்திருக்கோம்னு சொல்லும்படியா வாழக்கூடிய மகான்கள். அந்த மகான்களாலே சூழப்பெற்ற திருநரையூருக்கு போலாவான்னு மனசுக்கு உபதேசம் ஆழ்வார். வாலுன் கண்ணல்லார் தங்கள் மதனன் என்றார் தம்மை கேன்மின்கள் ஈலையோடு ஏங்கு கிழவன் என்னாதமுன் வேள்வும் வேள்வும் விழவும் வீதியில் என்றும் அராதபோர் நாளும் நரையூர் நாம் தொழுதும் எழுநெஞ்சமே. வேதாத்தியனம் பண்ணின பிராமணா கேவலம் அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணின மாத்திரத்துல ஓய்ந்து விட மாட்டா. அந்த வேதத்திலே சொல்லப்பட்டதான யாகங்கள் இஷ்டிகள் இதையெல்லாம் கூட அனுஷ்டிப்பதற்கு பிரயத்தனப்படுவா, அனுஷ்டிப்பா. அப்படி நித்திய அக்னிஹோத்திரிகளா, பருவத்துக்கு பருவம் இஷ்டின்னு சொல்லக்கூடியதான யாகங்களை பண்ணக்கூடியவாளா, விசேஷமா வேதத்திலே சொல்லப்பட்டதான யாகங்களை எல்லாம் பண்ணி பெருமாளை ஆராதிக்க கூடியவாளா, யாகங்களால பெருமாளை ஆராதிப்பா. அப்பேற்பட்டவர்கள் அந்த ஊர்ல வசிக்கிறபடினாலே கேவலம் அர்ச்சாவதாரமா நிற்கக்கூடிய பெருமாள் பிராட்டிக்கு வேத பாராயணம் பண்றதோட நின்னுடாம அந்த பெருமாள் பிராட்டியை குறித்து நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய தீட்சிதாள் இருக்காங்க. இப்படி அவாத்துக்குள்ளேயே யாகம் பண்ணக்கூடியவதான் இருக்காளா, பொதுமக்களுக்குன்னு எதுவும் பண்ண மாட்டாளான்னா இல்ல. விழவும் வீதியில் என்றும் அராத ஊர், லோகக்ஷேமத்திற்காக நிறைய யாகங்கள் பண்ணி எம்பெருமான ஆராதிப்பா. என்ன பலன் கேட்பா? இவா சொர்க்கத்துக்கு போனோம், இவாளுக்கு அது வேணும் இது வேணும்லாம் கேட்க மாட்டா. லோகக்ஷேமார்த்த யாகம் பண்றேன், உன்னை ஆராதிக்கிறதுக்கு, உன்னுடைய முகத்திலே உல்லாசம் ஏற்படுவதற்கு, உன்னை மகிழ்விப்பதற்கு யாகம் பண்றேன். எம்பெருமானே நீயும் பிராட்டியும் இந்த ஆராதன ரூபமான யாகத்தை ஏற்றுக்கொண்டு லோகத்தை நன்னா வச்சுருங்கோன்னு பொது பலன்களுக்காகத்தான் யாகம் பண்ணுவா. அதோடு கூட யாகத்துல உசந்த யாகம் எதுன்னு சொன்னால் நம்ம சம்பிரதாயப்படி அர்ச்சாவதாரமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய திருவாராதனம், திருவஞ்சனம், உற்சவம் இதெல்லாம் தான் விசேஷமான யாகம். அந்த யாகத்தையும் தொடர்ந்து பண்றவா. எத்தனை திருமஞ்சனங்கள், எத்தனை திருவாராதனங்கள், எத்தனை உற்சவங்கள், எப்போதும் திருநரையூர் வீதிகள்ல ஏதாவது பெருமாளுடைய புறப்பாடு இருந்துட்டே இருக்கும். அப்படி விசேஷமா நிறைய திருவிழாக்கள் நிறைந்ததான திருநரையூருக்கு நாம போலாவா. அங்க உனக்கு மனசே ஒரு குறையும் இல்லை, எந்த விசேஷம் நடந்தாலும் எல்லாம் பெருமாள் விஷயமாவே நடந்துட்டு இருக்கு, நீ நன்னா அங்க அனுபவிக்கலாம். அதனால திருநரையூருக்கு போலாவான்னு இப்படி பல பாசுரங்களினாலே திருநரையூர் போய் தொழ வேணும் நெஞ்சமேன்னு தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசம் பண்றார் ஆழ்வார். இதெல்லாம் நமக்கு பண்ணின உபதேசங்கள். கலங்க முன்னீர் கடைந்து அமுதம் கொண்டு இமையோர் துளங்கள் தீர நல்கு சோதி சுடராய வளங்கை ஆழி இடங்கை சங்கம் உடையானோர் நலங்குள் வாய்மை அந்தனர் வாழும் நரையூரே. விசேஷமா இந்த எம்பெருமானுடைய திருமேனியை வர்ணிக்கிறார் இந்த பாசுரத்துல. வளங்கை ஆழி இடங்கை சங்கம் உடையான் ஊர் நலங்குள் வாய்மை அந்தனர் வாழும் நரையூரே. பிராமணர்கால அவா தங்களுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணுவது லோகக்ஷேமத்திற்காகத்தான். ஒரு பிராமணன் சந்தியாவந்தனம் பண்ணி அர்க்கியம் விடுறான்னு சொன்னா அது சூரியனுக்கு ரக்ஷை. ஒரு பிராமணன் யாக யஜ்ஞங்கள்லாம் பண்றான்னு சொன்னா லோகக்ஷேமார்த்தம். ஒரு பிராமணன் தர்ப்பணாதி காரியங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கிறான்னு சொன்னா அது பித்ருக்களுக்கு க்ஷேமம். இப்படி பிராமணன் பண்ணக்கூடிய மந்திர சம்பந்தமான அத்தனை அனுஷ்டானங்களும் லோகக்ஷேமத்திற்காகத்தான். அப்பேற்பட்ட லோகக்ஷேமத்தையே மனசிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்தணர்கள் நிறைய பிராமணா வாழக்கூடியதான உத்தமமான திருநரையூர். அங்க பெருமாள் எப்படி இருக்கான் தெரியுமா? அது யாரோட ஊர் தெரியுமா? எம்பெருமானுடைய ஊர். அந்த எம்பெருமான் எப்படி சேவை சாதிக்கிறான்னா வலங்கை ஆழி இடங்கை சங்கம் உடையான் ஊர். வலது கையிலே ஆழின்னு சொல்லக்கூடியதான சுதர்சன சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கிறான். இடது கையிலே பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடியதான சங்கத்தை ஏந்தி கொண்டிருக்கிறான். இப்படி பெருமாள் சங்கு சக்கரதாரியா சேவை சாதிக்கக்கூடிய ஊர். இது மூலவர மங்களாசாசனம் பண்ணினதான பாசுரம். சங்கும் சக்கரமும் மொட்டை எண்ணின்னு இருக்க 4 கரமெல்லாம் இல்ல, 2 கரம் தான் பெருமாளுக்கு. இதை ஏன் அடியேன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, சில பேர் சொல்றா திருமங்கையாழ்வாருக்கு சமாசிரயணம் பண்ணின பெருமாள். சமாசிரயணம் பண்ணிக்கிற திருமங்கையாழ்வார் பெருமாளுக்கு முன்னால எதிரில் போய் கை கட்டிண்டு வாய் போத்திட்டு நிப்பார். நின்னாரானா பெருமாளுடைய வலது பக்கம் ஆழ்வாருடைய இடது பக்கத்துக்கு நேரா இருக்கும். பெருமாளுடைய இடது தோல் ஆழ்வாருடைய வலது தேலுக்கு நேரா இருக்கும். இப்போ பெருமாள் வலது கையால சக்கரத்தையும் இடது கையால சங்கத்தையும் பிடிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் பஞ்சசம்ஸ்கார காலத்துல ஆழ்வாருடைய வலத்தோளில் சக்கரமும் இடத்தோளில் சங்கமும் பொறிக்க வேண்டும்.
ஆழ்வாரும் பெருமாளும் எதிரும் புதிருமா நிக்கிறதுனால இந்த க்ஷேத்திரத்துல பெருமாள் சங்கு சக்கரங்களை மாத்தி பிடிச்சிட்டு இருக்காருன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கா. அப்படி எல்லாம் கிடையாது. ஆழ்வாருடைய பாசுரம் பிரமாணம். வலங்கை ஆழி இடங்கை சங்கம் உடையான் ஊர். எல்லா பெருமாள்களை போல இந்த பெருமாளும் சங்கு சக்கரங்களை வலது இடதாதான் பிடிச்சிட்டு இருக்கார். இப்போ நம்ம ஆச்சாரியன் நமக்கு சமாசிரயணம் பண்ணி வைக்கிறார். அந்த ஆச்சாரியன் முன்னால போய் நாம கை கட்டிண்டு வாய் பொத்திண்டு சமாசிரயணத்துக்காக தோலை காட்டிட்டு நிக்கிறோமே, அப்போது ஆச்சாரியன் சங்கமா இருந்தாலும் சக்கரமா இருந்தாலும் நமக்கு வலத்தோளிலே பொறிக்கக்கூடியதான சக்கரத்தையும் சரி, இடத்தோளிலே பொறிக்கக்கூடியதான சங்கையும் சரி தன்னுடைய வலது கையால் எடுத்துதான் சாதிக்கிறார் நமக்கு. அதனால ஆழ்வார் அப்படி நிக்கிறார் அப்படின்றதுக்காக ஒரே சமயத்துல ரெண்டையும் பிரதிஷ்டை பண்ண போறதும் கிடையாது. அதனால பெருமாள் கை மாத்தி புடிச்சுக்க வேண்டியதான அவசியம் எல்லாம் இல்லைன்றதுக்காக அடியேன் இந்த பாசுரத்தை குறிப்பிட்டு சொல்றேன். ஹோமம் பண்ணி சுதர்சன காயத்ரி சொல்லி சுதர்சனனை அந்த கோள்ல பிரதிஷ்டை பண்ணி வலது தோல்ல சக்கரத்தை ஒத்தரா. அதன் பிறகு பாஞ்சஜன்ய காயத்ரி சொல்லி ஹோமம் பண்ணி பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்காழ்வான் அதுல பிரதிஷ்டை பண்ணி அதை கொண்டு இடது தோல்ல பொருத்தரா. எங்கேயும் சங்கு சக்கரம் ரெண்டுத்தையும் ரெண்டு கையில வச்சுட்டு ஒரே சமயத்துல பொருத்துறது இல்ல. அதனால பெருமாள் கை மாற்றி பிடித்துக் கொள்ள வேண்டியதான அவசியம் இல்லைன்றதுக்காக அடியனுக்கு சொல்றேன். வலங்கை ஆழி இடங்கை சங்கம் உடையான் ஊர் நலங்கொள் வாய்மை அந்தனர் வாழும் நரையூரே தாமத்துளபனில் முடி மாயன் தான் நின்ற நாமத்திரள் மாமாளிகை சூழ்ந்த நரையூர் மேல் காமக்கதிர்வேல் வல்லான் கலியனொளி மாலை சேமத்துணையாம் செப்புமவர்க்கு திருமாலே. இந்த திருநரையூர் மேல திருமங்கை ஆழ்வார் இந்த 10 பாசுரங்களை பாடினார். அந்த பாசுரங்களை சொல்றவாளுக்கு என்ன பலன் அப்படின்னா, அவளுடைய க்ஷேமத்திற்கு இந்த பாசுரங்கள்லாம் துணை நிற்கும். கருடனை அனுபவிக்கிற போது என்ன சொன்னோம்? க்ஷேமகாரின்னு சொன்னோம். எல்லோருடைய நலத்தை பண்ணவிக்கிறவர் அப்படின்னு. க்ஷேமகாரின்னா நலன் விரும்பி இல்ல, நலன் பண்ணுபவர். நலன் விரும்பின்னா ஒருத்தர் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது, அவளுக்கு நன்மையை ஏற்படுத்துறது க்ஷேமகாரித்துவம்னு பேரு. அந்த கருடன் மட்டும் க்ஷேமகாரி இல்ல, இந்த எம்பெருமான் விஷயமான பாசுரங்களும் க்ஷேமகாரி. அப்படின்னா இந்த பாசுரங்களை சொல்ல சொல்றவாளுக்கு க்ஷேமங்கள் ஏற்படும். என் வாழ்க்கையில உடம்புல மனசுலன்னு எத்தனையோ கஷ்டங்கள், அதுல இருந்தெல்லாம் எப்படி மீண்டு வர்றதுன்னு சொன்னா இந்த 10 பாசுரங்களை சொன்னா இந்த 10 பாசுரங்களினுடையதான சக்தி இதனாலே மகிழ்கிற பெருமாள் பிராட்டி நம்முடைய கஷ்டங்களை இடர்பாடுகளை எல்லாம் தீர்த்து வைத்து நமக்கு க்ஷேமத்தை அனுகிரகிப்பார்கள். அப்படின்றதுனால சேமத்துணையாம் செப்பும் அவருக்கு. யாருக்கு க்ஷேமத்துணை? யார் இந்த பாசுரங்களை சேவிக்கிறாளோ அவளுக்கு க்ஷேமத்துணை. அதனால இந்த பாசுரங்களை சேவிக்க வேண்டியது பிரபன்னாளுக்கு அவசியம் அப்படின்றது போல இங்க ஆழ்வார் குறிப்பிடுறார். அம்பரமும் பெருநிலனும் திசைகளெட்டும் அலைகடலும் குளவரையும் உண்ட கண்டன் கொம்பமரும் வடமரத்தின் இலைமேல் பள்ளி கூடினான் திருவடியே கூடிகிற்பீர் வம்பவிழும் செண்பகத்தின் வாசமுண்டு மணிவண்டுவ குளத்தின் மலர் மேல் வைகு செம்பியன் கோச்செங்கனான் சேர்ந்த கோயில் திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே. பக்தாலான நமக்கு உபதேசம். இப்போ முதல்ல தன் நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணிட்டார், இப்ப பக்தாலான நமக்கு உபதேசம் பண்றார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஆழ்வாராகவே இருந்தாலும் முதல்ல அனுஷ்டானம் அப்புறம் உபதேசம். ஆழ்வார் எங்கேயோ இருக்கார், ஆனா திருநரையூருக்கு போன மனசு குறித்து உபதேசம் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? அப்படி சொல்லி சொல்லி மனசை தயார்படுத்தி திருநரையூர் போய் பெருமாளை சேவிச்சுட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ தான் உபதேசம் பண்ணணும்னு நினைச்ச விஷயத்த ஆழ்வார் அனுஷ்டிச்சுட்டு இருக்கார், கடைபிடிச்சுட்டு இருக்கார். அதனால மற்றவாளுக்கு உபதேசம் பண்ணக்கூடியதான தகுதி ஆழ்வாருக்கு வந்துடுத்து. அதனால அதான் நமக்கு உபதேசம் பண்றாரு. இப்போ இந்த எம்பெருமான் இருக்கானே, இந்த எம்பெருமான் தான் சிருஷ்டி பண்ணக்கூடியவன், எல்லாரையும் ரட்சிக்க கூடியவன், பிரளய காலத்துல சம்ஹாரம் எல்லாம் கூட பண்ணக்கூடியவன். இந்த எம்பெருமான் விசேஷமாக செண்பக மலர்களினுடைய வாசம் வீசக்கூடியதான, மகிழம்பூ மலர்களினுடைய வாசம் வீசக்கூடியதான திருநரையூர்ல மணிமாட கோயில் அமைப்பிலே இருக்கக்கூடியதான கோவில்ல பெருமாள் எழுந்தருளிருக்கான். இவன் யாராலே சேவிக்கப்பட்டவன் அப்படின்னா, செம்பியன் கோச்செங்கனான் சேர்ந்த கோயில் திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே. கோச்செங்கன் சோழன் சொல்லக்கூடிய அரசன் இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெற்று சக்கரவர்த்தியாகி இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே மோட்சம் போனான்னு பார்த்தோமே, அவன் சென்று சேவித்த கோயில். அவன் பல கைங்கரியங்களை இந்த எம்பெருமானுக்கு பண்ணியிருக்கான் ஆழ்வார் சொல்றார். இப்படி அவனை பத்தி நிறைய பாசுரங்கள்ல குறிப்பிடுறார் ஆழ்வார். தெய்வ வாள் வளம் கொண்ட சோழன் சேர்ந்த திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே. தெய்வ வாள், தெய்வாம்சம் மிகுந்த வெற்றியை தரக்கூடிய வாள், சண்டை போடக்கூடிய போர் கத்தியை மணிமுக்தா நதியிலே தீர்த்தமாடுகிற போது எம்பெருமான் நரையூர் நம்பி
இவருக்கு அனுகிரகித்தான். அதை கொண்டு சண்டையில ஜெயித்து இழந்த ராஜ்யத்தை பெற்றார். அதனால எம்பெருமானாலே அனுகிரகிக்கப்பட்ட தெய்வ வாளை பெற்ற சோழன் அப்படின்னு குறிப்பிடுறார் ஆழ்வார். செங்கனான் கோச்செங்கனான் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. செங்கண்ணன் என்றும் கோச்செங்கன் சோழன் என்றும் லோகத்திலே பிரசித்தமாக வழங்கப்பட்ட இந்த ராஜாவாலே சேவிக்கப்படுகிற பெருமாள் கஷேத்திரம் அப்படின்னு எல்லாம் விசேஷமா அந்த பாகவதனை வாழ்த்தி ஆழ்வார் பாடுறார். இப்போ தனக்கு எம்பெருமான் சமாசிரயணம் பண்ணி தன்னை தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு பரம ஸ்ரீ வைஷ்ணவரா பாகவதோத்தமரா ஆழ்வாரா மாத்தி தன்னை ஆண்ட அனுகிரகத்தை ஆழ்வார் வெளியிடுகிறார். நான் அப்படி சண்டை ராஜ்யம் பெண்கள் அப்படின்னு காலத்தை கழிச்சுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா, குமுதவள்ளின்னு பேரு, அவளை பார்க்கவே எனக்கு பண்ணினா அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்தது. அது வரைக்கும் கல்யாணம்ன்ற எண்ணமே இல்லை எனக்கு. பார்க்கிறவளோட எல்லாம் பேசிட்டு பழகிட்டு இருப்பேன். அந்த பொண்ணை மாத்திரத்துல இவளோட தான் வாழணும்ன்ற ஒரு எண்ணம் வந்தது எனக்கு. அந்த பொண்ணு ஒரு கட்டளை போட்டா, சமாசிரயணம் பண்ணிட்டு பாகவதாலுக்கு ததியாராதனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். எனக்கு சமாசிரயணம் யார் பண்ணி வைப்பான்னு தேடினா இவரா. இவர் வாய் பேசுறதுக்கு முன்னால கையென்னா பேசும். ரொம்ப கோபக்காரராச்சே, வால் வேல் ஏந்தும் கலியனாச்சே. இவரை பார்த்தாலே பயமா இருக்கு. என்ன மிரட்டுவாரோ, எதை கவர்ந்துட்டு போவாரோ, எதை கொள்ளடிச்சுட்டு போவாரோன்னு எல்லாம் என்ன பார்த்தா பயப்படுறா. அப்படி இருக்கிறச்ச நான் போய் சமாசிரயணம் பண்ணுன்னு சொன்னா யார் நம்பி எனக்கு சமாசிரயணம் பண்ணுவா? நான் பல பேர் சமாசிரயணம் பண்ற ஆச்சாரியால கேட்டு பார்த்துட்டேன், யாரும் எனக்கு பண்ணலன்னார் ஆழ்வார். உடனே இந்த குமுதவள்ளி நாச்சியார் சொன்னாலாம், பெருமாள் இருக்கான் எல்லாருக்கும் பரமாச்சாரியன். நீர் எதற்காக கொள்ளையடிச்சீர்ன்றதெல்லாம் பெருமாளுக்கு தெரியும். நீர் நிஜமாவே நல்ல காரியத்திற்காக கொள்ளையடித்திருந்தால் பெருமாள் உம்மை குற்றவாளின்னு நினைக்காம உமக்கு இறங்கி அனுகிரகம் பண்ணுவார். உம்மை அவரே திருத்தி பண்ணிக்கொள்வார். பெருமாளை போய் பிரார்த்தின்னு சொன்னாலாம் அந்த தாயார். உடனே சித்தி கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய எல்லோருக்கும் எல்லா விதமான பலன்களும் ஏற்படக்கூடிய நிறைவேறக்கூடிய இந்த திருநறையூருக்கு கலியன் சேர்றார். தாயாருக்கு நம்பிக்கை நாச்சியார்னு திருநாமம். அங்கே எல்லோருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமானவள் தாயார். எல்லோரும் தாயார நம்பரா. தாயார நம்பி அவளுடைய திருவடிவாரத்துல எதை பிரார்த்திச்சுட்டாலும் பழிக்கிறது. அதனால தாயாருக்கு நம்பிக்கை நாச்சியார்னு பேரு. அவளை நம்பி தாராளமா காரியத்துல இறங்கலாம், கைவிட மாட்டா. அந்த தாயாருக்கு பிராதானியம் கொடுக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்திலே அவள் கண் அசைவை பார்த்து எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன் அந்த எம்பெருமான் ஸ்ரீனிவாசன். அதனால தாயாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாயிட்டாலே பெருமாளுடைய அனுகிரகம் தானா கிடைச்சிடும். ஆகையினாலே சித்தி கஷேத்திரமா, நம்பிக்கை நாச்சியாருடைய கஷேத்திரமா, நாச்சியாருடைய சொல்ல பெருமாள் கேட்கக்கூடிய கஷேத்திரமா இருக்கக்கூடிய அந்த திருநறையூருக்கு போய் பிரார்த்திங்கோன்னு குமுதவள்ளி நாச்சியார் சொல்ல, கலியன் இங்க பிரார்த்திக்கிறார். நம்பிக்கை நாச்சியார் அனுகிரகம் பண்றா, என்ன நம்பி வந்திருக்கார், அவருக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு. உடனே பெருமாள் இவருக்கு சமாசிரயணம் பண்ணி வைத்து இவரை பரம ஸ்ரீ வைஷ்ணவரா பாகவதோத்தமரா ஆக்கறார். இப்படி ஆனா விட்டு ஆளும் பணியும் அடியேனை கொண்டான் அப்படின்னு அவனுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை வெளியிடுகிறார் திருமங்கை ஆழ்வார். ஆளும் கொண்டான் பணியும் கொண்டான் அப்படின்னா இதுவரைக்கும் சுதந்திரர்னு தன்னை நினைச்சுண்டு என் இஷ்டம், நான் யாரோட வேண்டுமானாலும் சண்டை போடுவேன், எப்படி வேணாலும் கொள்ளையடிப்பேன், யாரோட வேணாலும் பேசிண்டு சிரிச்சுண்டு காலம் தள்ளுவேன், என்ன கேட்கிறவா யார் இருக்கா? இப்படிதான் வாழணும், இவாளுக்கெல்லாம் பயப்படணும்ன்ற நெறியெல்லாம் ஒண்ணு கிடையாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம், என் மனசுல எப்படி தோன்றதோ அப்படிதான் வாழ்வேன்னு சர்வ சுதந்திரரா தன்னை நினைத்துக் கொண்டு சுற்றி திரிந்தவரை அப்படியெல்லாம் நீ இருக்க முடியாது. ஜீவாத்மான்னு சொல்லக்கூடியது பரமாத்மாவிற்கு சேஷமான வஸ்து. பரமாத்மாவுக்கும் அதனுடைய அடியார்களான பாகவதாலுக்கும் கைங்கரியம் பண்றதுதான் ஜீவனுடைய ஸ்வரூபம். அப்படி இருக்கிறச்ச உன்னை சுதந்திரன்னு நினைச்சுட்டு நீ பாட்டுக்கு சுத்தின்னு இருக்கிறது சரியில்லை. போன நாள் எல்லாம் போட்டோம், இனி என்னிடத்துல வந்திருக்க, என்னை ஆசிரியச்சிருக்க, நான் உன்னை சிஷ்யனா ஏத்துண்டு உனக்கு சமாசிரயணம் பண்ணி வைக்கிறேன். இனி நீ எனக்கு சொந்தம், இனி நீ சுதந்திரன் கிடையாது, எனக்கு அடிமை, எனக்கு தாசன். எனக்கும் பிராட்டிக்கும் என் அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பதுதான் இனி உன்னுடையதான ரோல் ஸ்வரூபம். அதனால ஆளும் அடியேனை கொண்டான். நான் எனக்கு சொந்தம் இல்லை, அவனுக்கு தான் சொந்தம்ன்றதை எனக்கு புரிய வைத்தான், என்னை தனக்கே சொந்தமாக்கி கொண்டான். இனி நான் திருநறையூர் நம்பியினுடைய வஸ்து, என் மேல உரிமை திருநறையூர் நம்பின்னு எழுத்து கூட எழுதிடலாம். அந்த அளவுக்கு பெருமாளுடைய தாசன் நான் இப்போ. பணியும் அடியேனை கொண்டான். இத்தனை காலம் நான் பண்ண காரியமெல்லாம் ஏதேதோ காரியமா அல்ப காரியமெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், சிற்றின்பங்களுக்காகவே ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனால் பணி, என்னுடைய மனசாலே சொல்லாலே செயலாலே பண்ணக்கூடியதான கர்மாக்களை எல்லாம் தன் விஷயமானதாக ஆட்கொண்டான். அப்படின்னா
இனி என்ன முழுக்க முழுக்க பகவத் கைங்கரியத்திற்காகவும் பாகவத கைங்கரியத்திற்காகவுமே எம்பெருமான் நியமித்து விட்டான் அப்படின்றார். ஆளும் பணியும் அடியேனை கொண்டான், என்ன தன்னுடைய சொத்தா தன்னுடைய அடிமையா ஏத்துட்டான். இனி எனக்கு காரியம் பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் தான் அப்படின்னு சொல்லும்படியா என்ன மாத்திட்டான். அதனால இந்த எம்பெருமானுடைய அடியவனா அடியாருக்கு அடியானா பகவானுக்கும் பாகவதாலுக்கும் கைங்கரியம் பண்ண போறேன். கோயில்கள்ல பெருமாளுக்கு வாசிக கைங்கரியம்னு சொல்லக்கூடியதான பாசுரங்கள் பாடி பெருமாளை மகிழ்விக்க போறேன். மதில் கட்டுறது கோபுரம் கட்டுறதுன்னு சொல்லக்கூடிய காய்கமான கைங்கரியங்களை பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்க போறேன். பாகவதாலுக்கு விசேஷமா ததியாராதனம் பண்ணி அவளுடைய வயிற்றை குளிர்விக்க போகிறேன். இப்படி என்னையே தனக்கு அடிமையாக்கின்ட்டான். நான் பண்ணக்கூடிய காரியங்களையும் கைங்கரியமாவே மாத்துட்டான். யாருன்னு கேட்டா, நாளும் விழவின் ஒளிவோபா நரையோர் நின்ற நம்பியே. தினம் ஏதாவது ஒரு வேத பாராயணம், பிரபந்த பாராயணம், சோத்திர பாராயணம், மங்கள சப்தங்கள் அப்படின்னு ஏதோ ஒரு உற்சவம் நடந்துட்டு இருக்கிறாப்புல சவுண்டு கேட்டுட்டே இருக்கணும். அந்த பக்கம் போர்ச்ச வரைச்செல்லாம் ஏதோ ஒரு உற்சவம், பவித்ரோத்சவமோ வசந்தோத்சவமோ கருட ஜெயந்தி உற்சவமோ பிரம்மோற்சவங்கள் ரெண்டோ ஏதாவது ஒரு உற்சவம், கல்யாண உற்சவமோ மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா வருஷமெல்லாம் கூட உற்சவம் தான் இந்த பெருமாளுக்குன்னு சொல்லும்படியா எப்போதும் உற்சவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருநறையூர் நம்பி அவன் என்னையும் என் வாழ்க்கையையும் என் கைங்கரியத்தையும் தனக்காக ஆக்கி கொண்டான். நான் பிறந்த பயனடைந்தேன். இந்த பாசுரத்தில் ஆழ்வாருடைய அனுபவம். வில்லார் விழவில் வடமதுரை விரும்பி விரும்பா மல்லடர்த்து கல்லார் திரள் தோள் கஞ்சனை காய்ந்தான் பாய்ந்தான் காளியன் மேல் சொல்லார் சுருதி முறையோதி சோமுச் செய்யும் தொழிலினோர் நல்லார் மறையோர் பலர் வாழும் நரையோர் நின்ற நம்பியே. இந்த திவதேசத்து பிராமணால் எல்லாம் வேதாத்தியனம் பண்ணினதினுடையதான பிரயோஜனமா முறையா இஷ்டிகள்லாம் பண்ணிண்டு சோமயாகம் முதலான யாகங்களை எல்லாம் பண்ணிண்டு எம்பெருமானை யாக யஜ்ஞங்களினாலே ஆராதித்துக் கொண்டு வரக்கூடிய தீட்சிதால் அப்படின்னு அவளுடைய பெருமையை கொண்டாடுறார். இப்போ இது ஸ்ரீனிவாச கஷேத்திரமானபடியினாலே இந்த எம்பெருமான் பிராட்டிய தேடி கொண்டு வந்து அவளோடு திரும்பவும் சேர்ந்த ஸ்ரீனிவாசன். அதனால இந்த கஷேத்திரம் ஸ்ரீனிவாச கஷேத்திரம். இதே சரித்திரம் தான் திருவேங்கடமலையிலும் சொல்லப்படுகிறது. அந்த திருவேங்கடமுடையான் வேற, இந்த திருநறையூர் நம்பி வேற இல்ல. அவன் ஸ்ரீனிவாசன், இவன் பரிபூர்ண ஸ்ரீனிவாசன், இவன் நரையூர் நின்ற நம்பி. அதனால அவன்தான் இவன் சொல்லக்கூடிய ஆழ்வாருடைய அனுபவம். மான் கொண்ட தோல் மார்வின் மானியாய் மாவலி மண் தான் கொண்டு தாளாள் அலந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே. எனக்கு திருவேங்கடமுடையான சேவிக்கணும்னு ஆசை. நான் இருப்பது திருவாலி திருநகரியிலே. திருவேங்கடமுடையான் ஒரு கோடியில இருக்கான், நான் ஒரு கோடியில இருக்கேன். ஆனா உடனே திருவேங்கடமுடையான சேவிக்கணும்ன்ற ஆசை வந்தது எனக்கு. நான் எங்க போய் சேவித்தேன் தெரியுமா? அவனை நரையூர்னு சொல்லக்கூடிய இந்த நாச்சியார் கோவில்ல போய் சேவித்தேன். ஏன்னா அவனும் ஸ்ரீனிவாசன் இவனும் ஸ்ரீனிவாசன். திருவேங்கடமலையில இருக்கிற எம்பெருமான் தான் இந்த ஊர்லயும் இருக்கான். இதுல விசேஷமா ஆழ்வாருடைய வார்த்தை பிரயோகத்தை பாருங்க. தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்ற நாடி நரையூரில் கண்டேனே. தேன் கொண்ட சாரல் அப்படின்னா திருவேங்கட மலையில இயற்கை எழில் நன்னா இருக்கிறபடினாலே, குளிர்ந்த தீர்த்தங்கள்லாம் இருக்கிறபடினாலே மலைப்பாறைகள்ல இன்னைக்கும் அங்கங்க பெரிய பெரிய தேன் கூடுகள்லாம் இருக்கும். தேன் கூடுகள் பெருசா தொங்கிட்டு இருக்கும். நிறைய தேனிகள் நிறைய தேனை சேமித்து வைத்திருக்கும். அதுல பலமான காத்து வீசுறது. பலமான காத்து திருவேங்கட மலையில வீசுறச்ச நிறைய அருவிகள்ல தீர்த்தம் கொட்டுறது ஒன்னும். ஆகாசகங்கா, பாபநாசம், ஆழ்வார் தீர்த்தம்னு எத்தனை அருவிகள் சேவித்தோம், எத்தனை தீர்த்தங்கள் அனுபவிக்கிறோம். அருவின்னு சொல்லக்கூடியது ஒரு இடத்துல அப்படியே குளமா ஒரு தடாகமா தேங்கி இருந்து அது நிரம்பினா விட்டு அப்படியே கீழே பள்ளத்தை நோக்கி விழக்கூடிய ஜலத்துக்கு அருவின்னு பேரு. அது விழறச்ச எண்ணெய போல ஒரே சீராலாம் விழாது. காத்துக்கு தகுந்தபடி அசைஞ்சுண்டு விழும். காத்து வலது அடிச்சா வலதுல சாரல் மாதிரி போகும், காத்து இடது அடிச்சா இடது பக்கமா சாரலாட்டமா போகும். அப்படி காத்துக்கு ஏற்பதான் நடந்துக்கும் அந்த அருவியினுடைய ஜலம் எல்லாம். அதுக்கு சாரல்னு பேரு. மேல இருந்து கீழே விழக்கூடியதான ஜலம், மழை ஜலமோ அருவி ஜலமோ, அது காத்துல அசைஞ்சு மேல படுறதே துளி துளியா, அதற்கு சாரல்னு பேரு. அந்த சாரல்ல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? ஜலம் தான் இருக்கும். அருவி ஜலம் கொட்டுறது, காத்தடிக்கிறது, அந்த காத்தோட சேர்ந்து சாரல் நம்ம மேல விழுறது. என்ன விழும்? நீர் துளிகள் விழும். ஆனால் அந்த சாரல் இருக்க அது மேல விழுந்தப்போ நல்ல கமகமான வாசனை வரதான். கையில எடுத்து கொஞ்சம் வாயில விட்டு பார்த்தா இனிக்கிறதான். என்னன்னு பார்த்தா சாரலோடு கூட தேன் வந்திருக்கு. எப்படின்னா இந்த அருவி ஜலம் அப்படியே காத்துல கீழே உழறச்ச காத்து பட்டு சாரலா வரதோன்னு, அதோட கூட காத்தானது அந்த அருவி நீர் துளிகளோடு கூட பக்கத்துல இருக்கிற தேன் கூட்டு மேல போய் மோதித்து, அதனால தேனும் சேர்ந்து சாரலோட வரது. அதற்கு தேன் கொண்ட சாரல்னு பேரு. இந்த மாதிரியான ஆச்சரியங்கள் எல்லாம் இன்னைக்கும் திருவேங்கட மலையிலே நிகழும்.
அந்த தேன் கொண்ட சாரல், சாரல்ல தேன் வந்து தித்திக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் இருக்கானே, அவனை எங்க சேவித்தன் தெரியுமா? சுத்தி தேன் கூடும் தேன் சாரலும் இருக்கிற பெருமாளை எங்க போய் பார்க்கணும்? இன்னொரு தேன் இருக்கக்கூடிய ஊர்ல தான் போய் பார்க்கணும். நரை அப்படின்னா தேன்னு பார்த்தோமோ இல்லையோ, நரையூர் அப்படின்னா தேனூர்னு அர்த்தம். பிராட்டிக்கு தேன் போலே தித்திக்கக்கூடிய ஊரானபடினாலே நரையூர்னு பார்த்தோமே. இங்க தேன் கூடுகள், அதுல இருந்து வரக்கூடிய தேன் சாரலோட கலந்து வீசுகிற ஊர். அங்க பிராட்டின்னு சொல்லக்கூடிய தேன் பெருமாள் பக்கத்திலே இருந்துருக்கா. இந்த மாதிரி தேன் வீசக்கூடிய மலையில இருக்கிற ஸ்ரீனிவாசனை தேன் மணக்கக்கூடிய நரையூர்ல போய் சேவித்தேன். ஆழ்வாருடைய ஆச்சரியமான பதப்பிரயோகம். ஓடா அரியாய் இரணியனை ஊடிடந்த சேடார் பொழில் சூழ் திருநீர் மலையானை வாடாமலர்த்துழாய் மாலை முடியானை நாள்தோறும் நாடி நரையூரில் கண்டேனே. முதல் பாசுரத்தை அனுபவிக்கிறச்ச திருநோயர்மலை திவதேசத்திலே இருக்கக்கூடிய 4 எம்பெருமான்களிலே நின்ற திருக்கோல பெருமாள் இந்த திருநரையூர் நம்பியில் அனுபவித்தார். திருநீர்மலைக்கு போன போது நின்ன திருக்கோல பெருமாளை பார்த்த உடனே திருநரையூர் நம்பியாட்டமா நின்று இருக்கார், இவர் திருநரையூர் பெருமாள் தான் சொன்னார். அங்கே இப்போ திருநீர்மலை எல்லாம் சேவிச்சுட்டு திரும்பவும் திருநரையூர் நாச்சியார் கோயில் வந்திருக்கார். இவரை சேவிச்ச மாத்திரத்துல என்ன சொல்றார்? திருநீர்மலையானாட்டமா நின்று இருக்கான்னு சொல்றார். மொத்தத்துல எங்க போனாலும் இந்த நரையூர் நம்பியை நினைத்துக் கொள்கிறபடிக்கு நரையூர் நம்பியும் அவனுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய திருநீர்மலை நீர்வண்ணனும் ஆழ்வாருடைய மனசு அப்படியே உருக்கி இருக்கா. அதனால திருநீர்மலையானை வாடா மலர்த்துழாய் மாலை முடியானை நாள்தோறும் நாடி நரையூரில் கண்டேனே. திருநரையூர்ல இருக்கிறவனும் திருநீர்மலையில நீர்வண்ணனா இருக்கிறவனும் ஒரே பெருமாள் தான். இங்க சேவிக்க முடியாதவா அங்க சேவிச்சுக்கோங்க, நான் 2 இடத்துலயும் சேவிச்சுட்டு இருக்கேன். ஆழ்வாருடைய அனுபவம். பிழையடர்த்த மடவண்ணம் பிரியாது மலர்கமலம் மடலெடுத்து மதுநுகரும் வயலுடுத்த திருநரையூர் முடையடர்த்த சிரமேந்தி மூவுலகும் பழி திரிவோன் இடர்கெடுத்த திருவாலன் இணையடியே அடை நெஞ்சே. இந்த திருநரையூர் பெருமாள் இருக்காரே, அவர் சங்கர்ஷண தீர்த்தத்திலே தீர்த்தாமாடின ருத்ரனுடைய பிரம்மத்தி சாபத்தை போக்கி அவர் கையிலே ஒட்டி கொண்டிருந்த பிரம்ம கபாலத்தை விடுவித்தவன் அப்படின்னு ஸ்தலபுராணத்துல பார்த்தோமோன்னு தீர்த்தங்கள் அனுபவிக்கிறச்ச அது ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார் இந்த பாசுரத்துல. முடை அடர்த்த சிரம் ஏந்தி ரத்தமாம்சங்கள் எல்லாம் போய் உளுந்துபடி கொட்டின்றிருக்கிறதான அந்த கபாலம் கையிலே ஒட்டி கொண்டிருக்கிறதே சிரம், அதை ஏந்தி மூவுலகும் பழி திரிவோன். அப்படி கஷேத்திரங்கள் தோறும் பிக்ஷை எடுத்துக்கொண்டே பிக்ஷாடன மூர்த்தியா ருத்ரன் போயின்னு இருக்கார். எங்க பாத்திரமானது, பாத்திரம்னு சொன்னா பிக்ஷா பாத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த மண்டையோட பிரம்மாவினுடையதான கபாலம், அந்த கபாலம் எங்கு நிறைந்து ரொம்பி வழிந்து கையோட உழறதோ அந்த இடத்துல அவருடைய சாபம் போகும்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி பல கஷேத்திரங்கள்ல பல சமயங்கள்ல ருத்ரனுடைய சாபம் தீர்ந்ததுன்னு பார்த்தோமே. அந்த மாதிரி ஒரு கால விசேஷத்திலே நரையூர்ல சங்கர்ஷண தீர்த்தத்திலும் அப்படி நடந்திருக்கிறதுன்னு ஸ்தலபுராணத்துல பார்த்தோம். அப்படி ருத்ரனுடைய கையில ஒட்டின்னு இருக்கிற பிரம்ம கபாலத்தை கழற்றி அவனுடைய இடர்கெடுத்த அவன் பட்டுன்றிருந்த கஷ்டத்தை போக்கின திருவாலன் வஞ்சுலவள்ளி தாயாருடைய நாயகன் இந்த நரையூர் நம்பின்னு சொல்லக்கூடிய நாச்சியார் கோயில் பெருமாள். அவருடைய இணையடியே அடை நெஞ்சே, அவருடைய திருவடிகளை நீ சரணாகதி பண்ணுன்னு ஆழ்வார் மனசுக்கு உபதேசம். குளையார்ந்த பழுக்காயும் பசுங்காயும் பாளைமுத்தும் தலையார்ந்த இளங்கமுகின் தடஞ்சோலை திருநரையூர் மலையார்ந்த கோலம் சேர் மணிமாடம் மிக மண்ணி நிலையார நின்றான் தன் நீல் கழலே அடை நெஞ்சே. பெருமாள் ஆச்சரியமா நிறைய பாக்கு மரங்கள், பழமரங்கள், காய் மரங்கள் அப்படின்னு விசேஷமான ஒரு பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இயற்கை வளத்தோடு கூடிய இந்த பூமியிலே ஆச்சரியமா ஒரு சோலை, அந்த சோலைக்கு நடுவே சுகந்தகிரின்னு சொல்லக்கூடியதான ஒரு மலை. அந்த மலைக்கு மேல இன்னொரு மலை நிக்கிறது போல பெருமாள் நின்று இருக்கானாம். அதுவும் எப்பேற்பட்ட கோயில் தெரியுமா? மணிமாடம். பெருமாள் மலை மேல இருக்க, நம்ம கீழே இருக்கோம். எப்படி சேவிக்கிறதுன்னா, மலையேறி போய் சேவிக்க முடிஞ்சவா மலையேறி போய் சேவிங்க, முடியாதவா வாசல்ல இருந்தே சேவிக்கலாம்னு சொல்லும்படியா நேர கொஞ்ச தூரம் நடந்து போனோம், சில படிகள் ஏறணும், திரும்பவும் சமதளம், திரும்பவும் படிகள், திரும்பவும் சமதளம், திரும்பவும் படிகள், படிக்கு மேல கர்ப்பகிரகத்துல பெருமாள்னு சொல்லும்படியா கொலுப்படி அமைப்பிலே இருக்கக்கூடியதான சன்னதி. வாசல்ல இருந்து பார்த்தாலே பெருமாளும் பிராட்டியும் சேவை சாதிக்கிறா. அப்பேற்பட்ட மணிமாட கோயில் அமைப்பிலே இருக்கக்கூடியதான விசேஷமான திருநரையூர்ல சுகந்தகிரின்னு சொல்லக்கூடிய மலை மேல இன்னொரு மலை நிக்கிறது போல பெருமாள் அப்படி சாஸ்வதமா நின்று இருக்கானாம். இதே கலியன் மடல் அனுபவித்தார். ஓர் மரகத மலை போலேன்னு. மரகதம்னு சொல்லக்கூடியது என்னன்னா கரும்பச்சை நிறத்திலே கண்கவர் ரத்தனமாக இருக்கக்கூடியது. அந்த மரகத ரத்தனத்தினால ஒரு மலை இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கரும்பச்சையா பெருமாள் இங்க பெரிய மலையாட்டம் பெரிய திருமேனியோட சேவை சாதிக்கிறானாம். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை மனசே நீ போய் சரணாகதி பண்ணு அப்படின்னு மனசுக்கு ஆழ்வார் மங்களாதாசனம்.
மறையாரும் பெருவேல்வி கொழும்புகை போய் வளர்ந்து எங்கும் நிறையாரவான் மூடும் நீல் செல்வத் திருநரையோர் பிறையாரும் சடையானும் பிரமனும் முன் தொழுதேத்த இரையாகி நின்றான் தன் இணையடியே அடை நெஞ்சே. வேத மந்திரங்களை கொண்டு பண்ணக்கூடிய பெரிய யஜ்ஞங்களை எல்லாம் இந்த ஊர் ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணா பண்ணிட்டு இருக்கா. அந்த யாகங்கள்ல இருந்து வரக்கூடிய புகையெல்லாம் ஆகாசத்தளவுக்கு உயர்ந்து ஆகாசத்தை மேகம் மறைஞ்சிட்டு இருக்கலாப்புல தெரியறதே நம்ம பார்த்தா. அந்த மாதிரி ஏதோ வெள்ளையா மறைச்சுட்டு இருக்கான் இந்த ஊர்ல, ஆகாசமே கண்ணுக்கு தெரியலையாம். என்னன்னு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள் பண்ணக்கூடிய யாகத்தினுடைய புகை போய் அப்படி ஆகாசம் முழுக்க மறைச்சுட்டு இருக்கான். அது எப்பேற்பட்டதுன்னா நீல் செல்வம், ஆகாசம் வரைக்கும் நீளக்கூடிய செல்வம். அப்படின்னா யாகம் பண்ணினா இந்த பூலோகத்துல இருக்கிறவாளுக்கும் அதனால நன்மைகள் பலன்கள் ஏற்படும், யாகம் பண்றவாளுக்கும் பலன்கள் ஏற்படும். ரிஷிகள் என்ன, முக்கியமா தேவர்கள், யாகத்துல தேவர்களுக்கெல்லாம் பங்கு ஹவிஸ் இருக்கிறபடினால தேவலோகம் வாழும். ஆகாசத்துக்கு மேலதான் அப்படி ஒரு லோகமா போறது. அந்த தேவலோகத்தை நோக்கி அந்த புகை போறதுனால அவர்கள் வரைக்கும் நீளக்கூடிய செல்வம் அந்த யாகத்தினுடைய புகைன்னு சொல்லக்கூடியது. இப்படி எல்லாருடைய க்ஷேமத்திற்காகவும் யாகம் பண்ணக்கூடிய மகான்கள் வாழுகிறதான இந்த செல்வத் திருநரையூர் எப்போதும் யாகம் பண்ணிட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்? சதா யாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவளுக்கு நல்ல செல்வம் நிறைந்திருக்கிறது, ஐஸ்வர்யம் நன்னா இருக்கு, தாயார் அவளை நன்னா வச்சுட்டு இருக்கா, ஒரு குறையும் இல்லைன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட விசேஷமான தாயாருடைய அனுகிரகம் பெற்ற திருநரையூரிலே பிறையாரும் சடையானும், ருத்ரன் என்ன பிரம்மாவென்ன இவாளெல்லாம் சேவிக்கும்படியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவடிகளை நாம போய் சேவிக்கலாம் வா மனசேன்னு ஆழ்வார் கூப்பிடுறார். பெருமாளுடைய கல்யாண கோல சேவையை பார்த்து அதுல ஆழங்கால் பட்டு தன்னை இழந்து பிரம்மா இந்த கஷேத்திரத்திலேயே வாசுதேவ மகாமந்திரத்தினால பெருமாள் தாயாரை இன்னைக்கும் ஆராதனை பண்ணிட்டு நின்று இருக்கார் கர்ப்பகிரகத்துல பார்த்துட்டு இருக்கோம். பிரமனும் முன் தொழுதேத்த. அதே மாதிரி பிறையாரும் சடையான், ருத்ரன் பிரம்ம கபாலம் கழண்டு கொள்வதற்காக சங்கர்ஷண தீர்த்தத்திலே தீர்த்தாமாடினவன் இந்த எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறான்னு பார்த்தோம். இப்படி ஒரு கால விசேஷத்திலே பிரம்மாவும் ருத்ரனும் சேவித்த இந்த எம்பெருமானை மனசே நாமளும் போய் சேவிக்கலாம் வா அப்படின்னு ஆழ்வாருடைய மங்களாசாசனம். வாவித்தடம் சூழ் மணிமுத்தாற்று நரையூர் நெடுமாலை நாவில் பரவி நெஞ்சில் கொண்டு நம்பி நாமத்தை காவித்தடங்கன் மலர்கேல்வன் கலியனொளி மாலை மேவிச் சொல்ல வல்லார் பாவம் நில்லாவியுமே. திருநரையூர் பெருமாள் விஷயமான பாசுரங்களை எல்லாம் சொன்னா என்ன பலன் கிடைக்கும் சுவாமி அப்படின்னா, யார் இந்த பாசுரங்களை எல்லாம் சொல்றாலோ அவளுடைய பாவம் எல்லாம் அவளை விட்டு போயிடும். சர்வ பாவத்தையும் நாசனம் பண்ணக்கூடிய பாசுரங்கள் இவை. பெருமாள் எப்படி இருக்காராம், வாவி தடம் சூழ் மணிமுத்தாற்று நரையூர் நெடுமால். இந்த திருநரையூர் எப்படி இருக்குன்னா பல தீர்த்தங்களாலும் தடாகங்களாலும் சூழப்பெற்ற மணிமுக்தா புஷ்கரணியினுடைய கரையிலே இருக்கக்கூடியதான திருநரையூர். அங்கே பெருமாள் நெடுமால் ஒசரமா நன்ன பெரிய பெருமாளா பெரிய திருமேனியா சேவை சாதிக்கிற பெருமாள் அவருடைய திருநாமத்தை நாக்காலே சொல்லி மனசாலே அவர் திருவடிகளை தியானித்து அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய கலியனுடைய இந்த பாசுரங்களை எல்லாம் சொல்றவாளுக்கு பாவம் போகும். ஏன்னா சொல்ல சொல்ல அந்த எம்பெருமானுடைய திருமேனி அப்படியே மனசுல தெரியறது. நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய அர்ச்சாவதாரம், அதனை வர்ணித்த அர்ச்சா வேதம்னு சொல்லக்கூடிய இந்த பாசுரங்கள் இவற்றினுடைய பிரபாவத்தினால சொல்றவாளுடைய பாவம் போகும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம்னு சாதிக்கிறார் ஆழ்வார். இதெல்லாம் சொல்லிட்டார், தன் மனசுக்கு தான் உபதேசம் பண்ணிட்டார், நமக்கு உபதேசம் பண்ணினார். ஆனா நாம சொன்னா ஆயிடுத்தா சுவாமி, எல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பப்படிதானே நடக்கும். அதனால எதுவா இருந்தாலும் நான் இப்படி எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறேன், எம்பெருமானே அது நடக்கும்படியா நீ அனுகிரகம் பண்ணுன்னு பெருமாளை பிரார்த்திக்கிறது தான் சரணாகத்தாலான நமக்கு சொரூபம். அதனால எப்போதும் திருநரையூருக்கு போகணும், அந்த பெருமாள் திருநாமத்தை சொல்லணும், அவன் பாசுரங்களை சொல்லணும்னு பெருமாள் சங்கல்பித்தாதான் நடக்கும். அது அதை பிரார்த்திக்கிறார். இப்போ கரவாமடனாகு தன் கன்று உள்ளினார் போல் மறவாது அடியேன் உன்னையே அழைக்கின்றேன் நரவார் பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பி பிறவாமை எனை பணி எந்தை பிரானே. திருநரையூர் எம்பெருமானே ஸ்ரீனிவாசா, திருநரையூர் நம்பி, உன்னை எப்பவும் சேவிச்சுண்டு அனுபவிச்சுண்டு உன் கைங்கரியத்தையே பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பூலோகத்திலே இந்த உடம்போடு கூட அது நடக்கும்னு எனக்கு தெரியாது, தோணல. அதனால இந்த சரீரத்தை கழிச்சுடு, அப்படின்னா எனக்கு மோட்சம் கொடு. இந்த சரீரம் முடிக்கிற வரைக்கும், இந்த சரீரத்துல நான் இருக்கிற வரைக்கும் திருநரையூருக்கு வந்து உன்னை சேவிச்சுண்டு உன் கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கேன், உன் பாசுரங்களை சேவிச்சுட்டு இருக்கேன். ஆனா இந்த சரீரம் எப்பவும் உன்னை அனுபவிக்கிறதுக்கு தடையா இருக்கிறபடினாலே இந்த ஜென்மாவோட போறோம், இனிமேல் என்ன புறக்க வைக்காத, சொர்க்க நரகங்களுக்கு அனுப்பாது, உன்னுடைய திருவடிகள்ல சேர்த்துக்கோ, மோட்சம் கொடுன்னு பிரார்த்திக்கிறார். இதை எப்படி கேட்கிறார் அப்படின்னா, கரவா மடனாகு தன் கன்று உள்ளினார் போல். கண்ணுக்குட்டி தன் தாயையே நினைத்து கதறதான், நல்ல பசி, பால் வேணும்னு தாய்கிட்ட போச்சு, தாய் பசுவுக்கு பால் சுரக்கல. இருந்தாலும் தாய் பசுவினிடத்துல பால் சுரக்கலையே, வேற எங்கேயானும் பசு கிட்ட போய் பால் குடிக்கலாம்னு அந்த கண்ணுக்குட்டி நகர்ந்து போகாது, வேற தாயினிடத்துல பால் சாப்பிடாது.
அது என்ன பண்ணும்னா பால் சுரக்காத மடிவுடைய தன் தாயினிடத்திலேயே நிறுந்துண்டு கரைஞ்சுட்டு இருக்கும். அம்மா எனக்கு பால் சுரக்கல பசிக்கிறதேன்னு சொல்றது போல அழுதுன்னு இருக்கும். அந்த மாதிரி நீ எனக்கு அனுகிரகம் பண்ணாலும் பண்ணலன்னாலும் நீ தான் பசு, நான் தான் கன்று. எப்போதும் அந்த கன்ற போல நான் உன்னை நினைச்சுட்டே ஏங்கிட்டு இருப்பேன். எனக்கு உன் அனுகிரகத்தை பண்ணி நான் பிறக்காதபடிக்கு ஸ்ரீவைகுண்டத்திலே மோட்சானந்தத்தை அடைகிறபடிக்கு நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும். இடைவிடாமல் உன்னை சேவித்து உன் கைங்கரியத்தை பண்ணக்கூடியதான மோட்ச சாம்ராஜ்யத்தை நீ நினைச்சாதான் அனுகிரகம் பண்ண முடியும். நான் நினைக்கிறதுல பெருசில்ல, நீ மனசு வைக்கணும், அதை கொடு. பிறவாமை, இனிமேல் பிறக்கக்கூடாது. எனை பணி, நான் இனிமேல் பிறக்காமல் இருந்து உன் கைங்கரியம் பண்ணும்படியாக மோட்சத்தை தந்தருள் எம் பெருமானே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எப்போதும் பொன்மலரிட்டு இமையோர் தொழுது தங்கள் கைப்போது கொண்டு இறைஞ்சி கடல் மேல் வணங்க நின்றாய். இப்போது என் நெஞ்சின் உள்ளே புகுந்தாயை போகலொட்டேன். நற்போது வண்டு கிண்டும் நரையூர் நின்ற நம்பியோ. ஆழ்வார் பிரார்த்திச்சின்றபடி ஆழ்வாருடைய மனசுல ஸ்திரமா தங்கிட்டான் பெருமாள். இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? எம்பெருமானே, உன்னுடைய திருவடிகள் எப்பேற்பட்டது தெரியுமா? 33 தேவர்களும் புஷ்பத்தை இட்டு ஸ்வர்ண புஷ்பங்களை இட்டு திருநறையூர்ல உன் திருவடிகள் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா. இந்த 33 தேவர்களும் பிரம்மாவோட கூட சேர்ந்து வந்து எந்த பெருமாளும் பிராட்டியும் பிரிஞ்சிருந்ததுனால நாம கஷ்டப்பட்டோமோ, இன்னைக்கு அதே பெருமாளும் பிராட்டியும் இந்த திருநறையூர்ல கல்யாணம் பண்ணிட்டு தம்பதிகளா சேவை சாதிக்கிறதுனால நம்முடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடுது. அதுக்காக அவளை நன்றி தெரிவிச்சுட்டு அவளை சேவிக்கணும், அந்த கல்யாண கோலத்தை போய் சேவிக்கணும்னு பிரம்மாவோட சேர்ந்து 33 தேவர்கள் வந்தா. அவ கர்ப்ப கிரகத்தை சுத்தி 4 பக்கத்துல இருந்துட்டு இருக்கான்னு சொல்றோமோ இல்லையோ, அவ வெறும் இருப்பாளா? ஸ்தோத்திரம் பண்ணுவா. ஸ்வர்ண புஷ்பங்களால பெருமாள் பிராட்டியினுடைய திருவடிகள்ல அர்ச்சனை பண்ணுவா. அப்பேற்பட்ட தேவர்கள் அத்தனை பேராலும் ஸ்வர்ண புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணப்படுகிற உன்னுடைய திருவடியை என் மனசுல கொண்டு வைத்தாய். இனி என் மனசை விட்டு நீ வெளியில போறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என் நாத்துக்கு வந்துட்டு நீ இனிமேல் நான் உன்னை விடுறதா இல்லே. ஆழ்வார் எம்பெருமானுடைய திருவடியை கட்டியா புடிச்சுக்கிறார். தோடு விண்டலர் பூம்பொழில் மங்கையர் தோன்றல் வால்களியன் திருவாலி நாடன் நன்னரையோர் நின்ற நம்பி தன் நல்ல மாமலர் சேவடி சென்னியில் சூடியும் தொழுதும் எழுந்தாடியும் தொண்டர்கட்கு அவன் சொன்ன சொல் மாலை பாடல் பத்திவை பாடுமின் தொண்டீர் பாடனும் விடை பாவம் நில்லாவே. திருநறையூர் பெருமாள் விஷயமா 110 பாசுரங்கள் கலியன் பாடினார்னு சொன்னோமே, அதெல்லாம் எப்படி பாடினார் அப்படின்னா, ஏதோ அவருக்கு வாய்க்கு வந்ததை மனசுக்கு தோணினதை பாடல. திருநறையூர் நம்பியினுடைய திருவடிகளை தன் தலையில வச்சுட்டு பாடுறாராம். திருநறையூர் நம்பியினுடைய திருவடிகளை சேவிச்சு பாடுறாராம். திருநறையூர் நம்பி திருவடிகள் மேல பாசுரங்களை ஆடிண்டும் பாடிண்டும் பஜனை பண்ணிண்டும் கீர்த்தனை பண்ணிண்டும் பாடுறாராம். அப்படின்னா பெருமாள் வந்து இனிமேல் ஆழ்வாரே உம்ம விட்டு போக மாட்டேன்னு அவர் மனசுலயும் அவர் தலையிலையும் திருவடியை வைத்து ஆழ்வார் அனுகிரகித்து அவர்கிட்டயே நிரந்தரமா இருக்கான். இப்போ நம்ம ஆழ்வார் சொன்னாரே, திருவாய்மொழியெல்லாம் நான் பாடல, எனக்குள்ளே இருந்து என்னை கொண்டு பெருமாள் பாடிக்கிறான்னு. அந்த மாதிரி திருநறையூர் நம்பியினுடைய திருவடி என் தலையில பதிஞ்சிருக்கு, என் மனசுல பதிஞ்சிருக்கு, என் நாக்குல பதிஞ்சிருக்கு. அவனுடைய திருவடியினுடைய அனுகிரகத்தினாலதான் இந்த பாசுரங்களை எல்லாம் பாடினேன். அதனால தொண்டர்களே, பக்தர்களே, இந்த பாசுரங்களை எல்லாம் நீங்க சொன்னா உங்களுடைய பாவமும் போகும் அப்படின்னு பெரிய திருமொழியிலே பல பாசுரங்களாலே நம்பியை மங்களாசாசனம் பண்ணின திருமங்கை மன்னன் மடலிலும் கூட பேராளி தன்கால் நரையூர் திருப்புலியூர் அப்படின்னு திருநறையூரை குறிப்பிட்டிருக்கிறார். இன்னொரு மடலிலும் மண்ணு மறையோர் திருநறையூர் மாமலை போல் பொன்னியலும் மாடக் கவாடம் கடந்த பொக்கு நான் வணங்கும் கண்ணனை கண்ணபுரத்தானை தென்னரையோர் மண்ணு மணிமாடக் கோயில் மணாலனை. தெற்கு திசையிலே இருக்கக்கூடிய திருநறையூர்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே மணிமாட கோயிலிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய மஞ்சுளவள்ளி தாயாரினுடைய மாப்பிள்ளையான மணாலனை நான் சேவித்தேன் அப்படின்னு அந்த மடல்லே மங்களாசாசனம். இப்படி கலியனுடைய உள்ளத்தை கொண்ட இந்த எம்பெருமான் பிராட்டியினுடைய பாசுரங்களை சேவித்து நம்முடைய பாவங்களை போக்கிக் கொள்வோமாக. இதோட திருநறையூர் திவதேச வைபவம் முடிகிறது. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் சுகந்தகிரிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமதே மஞ்சுளவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரம்மனே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.